இந்த உலகம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். வி ஹாவ் த சேம் வேர்ல்ட், பட் 4 ஃபிலாசபர்ஸ் அதை 4 விதமாக பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து மைண்ட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து மேட்டர் ஆர் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், அனுபவம் அப்படின்றது தான் மேட்டர் அப்படின்னு சொன்னாரு. இதுல எது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வீடியோல அதை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபி, அதில் வர சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டாபிக் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் செம் 4 யூனிட் 1ல வர ஒரு டாபிக். கம்மிங் டு த மாடர்ன் ஸ்கூல்ஸ், ஐடியலிசம் என்ன சொல்லுது? ஐடியலிசமும் ஒரு ஃபிலாசபிக்கல் பிலீஃப் தான். அதாவது இந்த தத்துவவாதிகளோட ஒரு பிலீஃப் that the reality is fundamentally mental. அதாவது மைண்ட் சம்பந்தப்பட்டது, ஸ்பிரிச்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை ஐடியாஸால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது, ரேதர் தேன் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றது தான் ஐடியலிசம். ஸோ மைண்ட் ஆர் ஸ்பிரிட் அதுதான் வந்து ரியாலிட்டி, அதுதான் ஒரு பேஸ் ஃபார் எவ்ரி திங். ட்ரூ ரியாலிட்டி அப்படின்றது மென்டல் கேரக்டர் தான் அப்படின்னு வந்து ஐடியலிசம் சொல்லுது. அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதே கிடையாது. நீங்க பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களோட மைண்டோட பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அப்படின்றது இந்த ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்கும். பயம், சந்தோஷம் எல்லாமே வரும் இல்லையா நம்ம படம் பார்க்கும்போது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன்சைட் யுவர் மைண்ட். ஸோ ஐடியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைண்ட் தான் ரொம்ப ரியல் தேன் த அவுட் சைட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்றது ரியல் கிடையாது அப்படின்றது இவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் மைண்ட். அவங்க ஏ ப்ரையாரி நாலேஜ் அப்படின்ற ஒன்லையும் பிலீவ் பண்ணாங்க ரொம்ப. ஏ ப்ரையர்னா முன்னாடியே இருக்க நாலேஜ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் இஸ் கவர்ன் பை யூனிவர்சல் லாஸ். ஸோ மேன் டிஸ்கவர் பண்ணுறாங்க, இன்வென்ட் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை டிஸ்கவர்னு சொல்லுவோம். ஆனால் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி ஏற்கனவே இல்லாத உருவாக்குறீங்கன்னா தான் இன்வென்ட்னு சொல்லுவோம். ஸோ மேன் டிஸ்கவர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இந்த ஐடியலிசம் இது சொல்லுது. நாலேஜ் த்ரூ இன்னர் இன்ட்யூஷன், அதாவது நாட் த்ரூ சென்சஸ். நீங்கள் சென்சஸ் மூலமாக கற்றுக்கிறதுல உங்களுக்கு உள்ள வர இன்ட்யூஷன், உணர்வு மூலமாக கற்றுக்குறீங்க அப்படின்னும் சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கோங்களேன். 2 + 2 4 அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. இதை யாரும் புதுசாக போயெல்லாம் கண்டுபிடிக்கல, இன்வென்ட் பண்ணல. நீங்கள் வந்து அதை டிஸ்கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் இந்த ஐடியலிசம் சொல்லுது. அதனால ட்ரூத், உண்மை அப்படின்றது சப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டிவ்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் டேஸ்ட் ஆர் ஒப்பீனியன். அது ஃபேக்ட் பேசிஸ்ல இல்லை. ஸோ ட்ரூத் இஸ் சப்ஜெக்டிவ். ஸோ ஒரே ஸ்டாச்சு தான். ஒருத்தருக்கு வந்து அது கல் மாதிரி தெரியும், ஒருத்தருக்கு வந்து அது வந்து சாமியாக தெரியும். அது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது இல்லையா, நம்ம மைண்டு தான் அதுக்கு காரணம். அதுதான் இது சொல்லுது இந்த ஐடியலிசம் கான்செப்ட். ஸோ சேம் ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஒருத்தருக்கும் கொடுக்கும். அவங்களோட டேஸ்ட் வேறையாக இருக்கும், அவங்களோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கும். அதனால ட்ரூத், உண்மை அப்படின்றது சப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலிசம். இது அப்படியே ரைட் ஆப்போசிட் ஆஃப் ஐடியலிசம். அதாவது அல்டிமேட் ரியாலிட்டி தான் இங்கே மேட்டர். இந்த உலகம், அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ் வந்து மைண்ட் இல்லை, சுற்றி இருக்க உலகம் தான். நீங்கள் வந்து ஃபயரை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் ஃபீல் ஆகுது இல்லையா, அது உண்மை இல்லையா, அதுதான் உண்மை, அது கற்பனை கிடையாது. அப்போ நாலேஜ் வந்து உங்களுக்கு அனுபவம் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு இந்த நேச்சுரலிசம் சொல்லுது. அதுக்கு சென்சஸ் தான் உங்களுக்கு ஒரு கேட்வே, ஒரு திறவுகோல் மாதிரி. சென்சஸ் மூலமா நீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, அது மூலமா உங்களுக்கு ஒரு அறிவு வருது. அப்ப சயின்ஸ் தான் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு வந்து இந்த நேச்சுரலிசம் சொல்லுது. இப்ப கிராவிட்டி அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி வந்தது கிடையாது, நம்ம அப்சர்வ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ சயின்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அது மாறி இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஆனால் நேச்சர் வந்து சேமாக தான் வந்து எப்பவுமே இருக்கும். அதான் நேச்சுரலிசம் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலிசம் வந்து
வேர்ல்டு, இந்த உலகம் வந்து வெளியில இருக்க அவுட் சைடு வேர்ல்டு தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரியாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது தான் ரியலிசம். உங்க மைண்டுக்குள்ள உலகம் கிடையாது, வெளியில இருக்க உலகம் தான் உண்மையான உலகம். இப்ப டேபிள் நீங்க பாக்குறீங்க, ஒரு ரூம்ல டேபிள் இருக்குன்னா அந்த இடத்துல டேபிள் இருக்கு. நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ அந்த இடத்துல டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க திங்க் பண்ணலனாலும் அது இருக்கும், இட் எக்ஸிஸ்ட் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. மைண்டு வந்து எதுவும் புதுசா ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் டிட்டர்மைன் த மைண்ட், பட் மைண்ட் டஸ் நாட் கிரியேட் எனி ஆப்ஜெக்ட்ஸ். நாலேஜ் அப்படின்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கத்துக்கிறது, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா அப்படின்னு ரியலிசம் சொல்லுது. ஏன்னா சென்சஸ் வந்து நம்மளை ஏமாத்தாது. சில விஷயங்கள்ல அது ஏமாத்தலாம். எவ்ரி திங் நம்ம சென்ஸால பர்சீவ் பண்ணி உண்மைன்னு நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மிராஜை சொல்லலாம். மிராஜ்னா அந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கிட்ட போய் பார்த்தா இருக்காது. ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நம்பணும். ஸோ அனாலிசிஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்னா நீங்கள் யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும், ஜட்ஜ் ஆர் டிசைட் பண்ணணும். அதுதான் ரியலிசம் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்மாட்டிசம். ப்ராக்மாட்டிசம் அப்படின்றது இது ஒரு மோஸ்ட் ப்ராக்டிக்கல் ஃபிலாசபி, ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ப்ராக்மாட்டிசம். இது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் மனுஷங்களுக்குன்னு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரியல் உண்மை அப்படின்னு சொல்கிறது. என்ன இது சொல்லுது அப்படின்னா, அனுபவம் அப்புறம் செயல், இது ரெண்டும் தான் அறிவு. உங்களுக்கு இருக்க அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆக்ஷன், அதுதான் உண்மை, அதுதான் அறிவை தருது, உங்களுக்கு நாலேஜை தருது. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, புக்கை படித்தா கற்றுக்கலாமா? யூஸ் இல்லை. சரி, நீங்கள் ஏறி அதை ஓட்டணும், ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். அதுதான் உண்மை இல்லையா? அதுதான் ஒர்க் அவுட்டும் ஆகும் அந்த இடத்துல. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படின்றது ஒன்று இல்லை. தேர் இஸ் நோ எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ். ட்ரூ நாலேஜ் தான் இங்கே ஒர்க் ஆகும். இங்கே வந்து ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தாட்டை விட பெருசு இங்கே ஆக்ஷன் அப்படின்றாங்க ப்ராக்மாட்டிசத்தில். ஸோ கடந்த காலம் அப்படின்றது செத்து போன மனுஷன் மாதிரி தான். இட் இஸ் டெட். திருப்பி நீங்கள் அதை கொண்டு வரவே முடியாது கடந்த காலத்தை. ஃபியூச்சர் வந்து அன்சர்டன், அது நிலையில்லாதது, அதுக்கும் உங்களால் போக முடியாது. ப்ரெசன்ட் மட்டும்தான் உண்மை. ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் அ ஃபியூச்சர் க்ரோத். ஸோ நீங்கள் ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறீங்க, அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அப்போ அது கரெக்டு. அதுதான் ப்ராக்மாட்டிசம் சொல்கிறது. கமிங் டு த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். வெஸ்டர்ன் ஃபிலாசபி என்ன சொல்லுது சோர்சஸ் ஆஃப் நாலேஜை பற்றி? எங்கே இருந்தெல்லாம் நமக்கு வந்து இந்த அறிவுன்றது கிடைக்குது? சென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக, அதாவது எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசனிங் மூலமாக, அது வந்து ரேஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிறது, அது வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். அத்தாரிட்டி மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக, ஃபெய்த் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். ரெவல்யூஷன். ஸோ ரெவலேஷன் அப்படின்னா யூ மேக் சம்திங் நோன். ஸோ ஏற்கனவே அன்னோனாக இருக்க விஷயத்த நீங்கள் நோனாக ஆக்குறீங்க, தெரிஞ்ச விஷயமா இப்போ ஆக்குறீங்க. ஸோ தட் இஸ் ரெவல்யூஷன். இது மூலமாக உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்குது. இப்போ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒரு நாலேஜ் கற்றுக்குறீங்க. டீச்சிங் மூலமாக வர்றது, அத்தாரிட்டி மூலமாக கிடைக்கிற நாலேஜ். உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, உள்ளுணர்வு மூலமாக கற்றுக்கிறது, இன்ட்யூஷன் மூலமாக கற்றுக்குறீங்க. கம்மிங் டு த கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்தியன் ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, நாட் ஓன்லி சென்சஸ் மட்டும் நமக்கு வந்து அறிவு கொடுக்கறது கிடையாது. என்னென்னலாம் கொடுக்குதுன்னா, ரீசனிங் மூலமாக, இன்சைட் மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக, அத்தாரிட்டி மூலமாக அண்ட் ரெவல்யூஷன் மூலமாக. ஸோ இது வந்து இந்தியன் ஃபிலாசபி சொன்னது. பட் வெஸ்டர்ன் ஃபிலாசபி என்ன பண்ணுது அப்படின்னா, they focus more on senses and science experiments தான் வெஸ்டர்ன் philosophy இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு. அண்ட் நேச்சுரலிசம் அண்ட் ரியலிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, போத் சே ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்றது ரியல், சென்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுது. கம்மிங் டு த ஈஸ்டர்ன் philosophy எடுத்துட்டிங்க அப்படின்னா, சென்ஸ் இம்ப்ரெஷன் இஸ் நாட் த ஒன்லி சோர்ஸ்.
சென்ஸ் அலோன் இஸ் நாட் இனஃப் அப்படின்னு ஈஸ்டர்ன் ஃபிலாசபி சொல்லுது. ஸோ ஆல்சோ இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம். ஸோ இன்ஃபரன்ஸ், யூ இன்ஃபர், அதுக்கப்புறம் டெஸ்டிமோனி அப்படின்ற விஷயம், அதுக்கப்புறம் இன்சைட், அதுக்கப்புறம் ரெவல்யூஷன். ஸோ நீங்கள் அன்னோனை திருப்பி நோனை ஆக்குறீங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னு ஈஸ்டர்ன் ஃபிலாசபி சொல்லுது.